உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படக்கூடிய மயோனஸை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் ஓராண்டுக்கு தடை. பாக்டீரியாக்களால் நோய் பரவ வாய்ப்பிருப்பதால் தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று UPSC தேர்வில் வென்ற மாணவர்களுக்கு நாளை மறுநாள் பாராட்டு விழா. சென்னை ஷெனாய் நகரில் 40 கோடியில் மேலும் ஒரு பயிற்சி மையம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் துரைமுருகனை மேலும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த உத்தரவு ரத்து. வேலூர் நீதிமன்றம் 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. தஞ்சாவூர் ராசா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து. 100க்கும் மேற்பட்டோர் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் மீட்புப் பணி தீவிரம். 48 மணி நேர கெடு விதிக்கப்பட்டதால் இந்தியாவை விட்டு வெளியேறும் பாகிஸ்தானியர்கள். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பாஜகவினர் போராட்டம். பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டம். முறையிட வேண்டிய பிரச்சனைகள் குறித்து காங்கிரஸ் கட்சி ஆலோசனை. கராச்சி அருகே ஏவுகணை சோதனை மேற்கொள்ள பாகிஸ்தான் அரசு உத்தரவு. இந்தியாவுடனான உறவை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அறிவிப்பு. காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்த மேலும் 50 தமிழர்கள் பாதுகாப்பாக சென்னை திரும்பினர். மாட்டு வண்டியில் அழைத்து சென்று காஷ்மீர் ஓட்டுநர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றியதாக பேட்டி. எங்களை எல்லாமே சேவா கூட்டி போனதே அந்த டிரைவர்ஸ் உடனே டக்கு டக்குன்னு மாட்டு வண்டியில் கூட்டிட்டு போய் உள்ள சேர்த்துட்டாங்க. எங்களை கொண்டு போய் போப் பிரான்சிஸ் உடலுக்கு பொதுமக்கள் 2வது நாளாக அஞ்சலி. 4 மணி நேரம் காத்திருந்து மரியாதை. போக்குவரத்து துறையில் வேலை தருவதாக லஞ்சம் பெற்றார் என்று தொடரப்பட்ட வழக்கு. சென்னையில் MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். வேலூரில் தொழிலதிபர் வீட்டில் பீரோவை உடைத்து 40 சவர நகைகள் கொள்ளை. அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது கொள்ளையடித்தவர்கள் யார் என்று விசாரணை. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு வியாழக்கிழமையுடன் முடிவடைகிறது. இதனால் வரும் வெள்ளிக்கிழமை முதல் மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை விடப்படுவதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். விடைத்தாள் திருத்தும் பணியை முடித்து தேர்வு முடிவை வெளியிட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக ஆசிரியர்களுக்கான பள்ளி இறுதி வேலை நாள் வரும் 30ஆம் தேதி என்று அவர் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இதனால் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்த இரவு விருந்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. கடந்த சில நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லுவதை செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து டெல்லி சென்று அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்துவதாகவும் பேசப்பட்டது. இதையடுத்து சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த நிலையில் செங்கோட்டையனையும் சமரசம் செய்து வைத்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து ஈரோட்டில் கடந்த வாரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் MGR ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்ததாக கூறினார். அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வழங்கிய விருந்தில் செங்கோட்டையன் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. தனது மாமனார் மரணம் காரணமாக அதிமுக MLA பன்னாரி விருந்துக்கு வரவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் பெண் கிராம உதவியாளர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. அச்சரப்பாக்கம் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்த கீதா கடந்த 17ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்த நிலையில் 5 நாட்கள் சிகிச்சைக்கு பின் நேற்று முன்தினம் மாலை பரிதாபமாக உயிரிழந்தார்.
கீதாவின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் ரம்யா, வருவாய் ஆய்வாளர் நாகராஜன், கிராம நிர்வாக அதிகாரி முத்துமாரி ஆகியோர் தரக்குறைவாக பேசியதால் கீதா தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்களுடன் திட்ட இயக்குநர் நாராயண சர்மா, கூடுதல் ஆட்சியர் மாலதி உள்ளிட்டோர் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் வருவாய்த்துறை ஊழியர்கள் சமாதானம் அடைந்தனர். ஆனால் கீதாவின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். 2024-25 நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 1,25,000 கோடியை எட்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டின் ஒட்டுமொத்த மின்னணுவியல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு வியக்கத்தக்க வகையில் 41.23 விழுக்காடு பங்களித்து தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த நிதியாண்டில் 81,660 கோடியாக இருந்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியின் மதிப்பு தற்போது 53 விழுக்காடு அதிகரித்து 1,25,000 கோடியை எட்டியிருப்பதாக TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மின்னணு சார்ந்த நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அமைச்சர் TRB ராஜா, இது வெறும் தொடக்கம்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். மின்னணுவியல் பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு விரைவில் $100 பில்லியன் எட்டும் என்றும் தொழில்துறை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி அனுமதி மற்றும் முன்பணமாக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக தமிழ்நாடு அரசுக்கு விசைத்தறி உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகையின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது வழக்கம். இதற்காக தொடக்க கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களின் விசைத்தறியாளர்கள் மூலம் வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வழக்கமாக ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அதன் பின் நூலுக்கான ஒப்பந்தம் முடிந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு நூல் வழங்கப்பட்டு உற்பத்தி தொடங்கப்படும். இந்த ஆண்டு முன்கூட்டியே விலையில்லா வெட்டிசேலை உற்பத்தியின் நிர்வாக அனுமதிக்கான அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்டமாக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் விசைத்தறி உரிமையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். எப்போ வழக்கம் போல ஆகஸ்ட் மாசம் தான் வெளியிடுவாங்க. வெளியிட்டு அந்த அரசாணை நடைமுறையோட செப்டம்பர் ஆயிரும். உற்பத்தி செப்டம்பர்ல தொடங்கும். இந்த தடவை ஏப்ரல் மாசம் வெளியிடுறதுனால இந்த நூல் டெண்டர் பரிவர்த்தனையில முடிவடைஞ்சு எங்களுக்கு ஜூன் முதல் வாரத்திலேயே எங்களுக்கு வேஷ்டிக்கு உண்டான வந்துடும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க இந்த தடவை ஒரு 3 மாசம் மேல உற்பத்தி தொடங்குறதுனால வேஷ்டி ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல முடிச்சிட்டோம்னா அடுத்து நாங்க சேலை தொடங்கணும்னா இந்த வருஷம் டிசம்பர் நாங்க அதிகபட்சம் 20ஆம் தேதிக்கு முடிச்சிருவோம். ஜனவரி முதல் வாரத்திலேயே குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை விநியோகிக்க முடியும் என்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருச்சியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிவடையும் என்று MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் கோட்ட ரயில்வே துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் MP துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயில் நின்று செல்வதற்கு ஒப்புதல் கொடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்திருப்பதாக கூறினார். மாரிஸ் பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் ஜூன்குள்ள முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங்ல சதர்ன் ரயில்வே GM பிளஸ் அவங்க DRM எல்லாரும் முன்னாடி மறுபடியும் அதே பிரச்சனை சொல்லியிருந்தேன். கேட்டிருந்தனால மாரிஸ் பிரிட்ஜ் பத்தி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல ஜூன் கூட இல்லங்க, மே அண்ட் we will finish it சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் MP துரை வைகோ ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தமிழ் தெரிந்த அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தார். தொடர்ந்து ஆங்கிலம் தெரிந்த அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் சரிவர இல்லாததால் அதிகாரிகளை கடிந்து கொண்டார். அடுத்த போப் தேர்வு செய்யப்படக்கூடிய விதம் பற்றி வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. போப் பிரான்சிஸினுடைய மறைவை தொடர்ந்து அடுத்த போப்பாக யார் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பட்டியல் வெளியாக இருக்கு. இந்த பட்டியல்ல யார் யாரெல்லாம் இடம்பெற்று இருக்காங்க, இந்த தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்க்கலாம். உலகத்திலேயே கத்தோலிக்க தேர்வு முறையிலேயே இது மிகவும் ரகசியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு தான் போப்பினுடைய அந்த தேர்வு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியல்ல யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, பியட்ரோ பரோலின் அப்படின்னு இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட 70 வயதான கார்டினல் பியட்ரோவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் போப் பிரான்சிஸுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நபராக அறியப்பட்டவர் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவருடைய காலகட்டத்தில் 2018 சீனாவுடனான பிஷப்புகள் நியமனம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் பரோலின் அப்படின்னு பார்க்கப்படுகிறது.
சரி, இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர்னு பார்த்தோம்னா லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லே. இவர் 62 வயதை பூர்த்தி செய்த நபர், பிலிப்பைன்ஸை பூர்வீகமாக கொண்டவர். மணிலாவினுடைய முன்னாள் ஆர்ச் பிஷப்பாகவும் இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆசிய கண்டத்திலிருந்து ஒருவேளை டாக்லே தேர்வு செய்யப்பட்டா இவர்தான் முதல் போப் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் பெறுவார். இவருக்கு அடுத்தபடியாக பட்டியலில் யாருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக இருக்கக்கூடியவர் பீட்டர் டக்சன் அப்படின்னு கானா நாட்டை சேர்ந்த 76 வயதான கார்டினல். இவர் தேர்வு செய்யப்பட்டா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு கருப்பினத்திலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய போப்பாக அறியப்படுவார் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருப்பின போப் அப்படின்னு பார்த்தோம்னா விக்டர் 1 காலகட்டத்திலையும் அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து மிலிட்டன்ஸ், கெலாஷியஸ் 1 ஆகிய கருப்பினத்தவர்களுடைய காலகட்டத்தில் போப்புகளாக இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக அறியப்படுகிறது. அடுத்ததாக பீட்டர் எட்டோ, ஹங்கேரியை பூர்வீகமாக கொண்ட 72 வயதான பீட்டருக்கு போப் பிரான்சிஸினுடைய கருத்துகளோடு தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறது நிறைய செய்திகள்ல பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பட்டியலில் இறுதியாக இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னா மேத்யூ ஜூபி அப்படின்னு இத்தாலியை சேர்ந்த நபர். இவரும் உக்ரைனுடைய அமைதி தூதராக பிரான்சிஸாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அந்த அளவிற்கு இவர் போப் பிரான்சிஸினுடைய நெருக்கமான வட்டாரத்திலையும் இருந்திருக்கிறார். ஸோ இவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுகிறது. இதுல இந்த தேர்வு முறையில யார் யாரெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 80 வயதிற்கு உட்பட்ட கார்டினல்கள் இதுல வாக்களிக்கிறதுக்கான தகுதியை பெறாங்க. மொத்தமாக 135 கார்டினல்கள் போப் யார் அப்படிங்கறத தேர்வு செய்யறதுக்கான தேர்தலில் வாக்களிப்பாங்க. இந்தியாவிலிருந்து 4 பேர் இதுல வாக்களிக்கிறதுக்கான தகுதி பெற்றிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 72 வயதான கார்டினல் பிலிப் நேரி ஃபெராப், கோவாவினுடைய பேராயராக இருக்கிறார். அதே போன்று கார்டினல் பசேலியோஸ் கிளிமீஸ் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த 64 வயதான கார்டினலும் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய 2 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தினுடைய கார்டினலாக இருக்கக்கூடிய அந்தோனி புலா, 63 வயது நிரம்பியவர். இவர் தான் இந்தியாவினுடைய முதல் தலித் கார்டினலாக அறியப்படுகிறார். ஹைதராபாத் பேராயராக இருக்கிறார். அதே போன்று கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் குவக்காடு கேரளாவை சேர்ந்தவர், கேரள பேராயராக இருக்கிறார். 51 வயதை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய இந்த கார்டினலுக்கும் போப் தேர்வில் வாக்களிக்கிறதுக்கான அந்த தகுதி என்பது கிடைத்திருக்கிறது. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பட்டியலில் யாருக்கான வாய்ப்பு இருக்கும், யார் போப்பாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.